ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும், ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். அவர சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன் 2026 அத பத்தி நம்ம பார்க்க போறோம் சார். 2025ல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விதமா நடந்தது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல. இந்த 2026வது வருடம், அதாவது பொறக்க போற 2026வது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். 2026 ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்கப் போகிறது. காரணம் என்னவென்றால், இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம், குரு பகவான் உச்சமாகிறார். கடகராசியிலே 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் 2026ல் உச்சமாகிறார். ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னாங்க. அந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை. அதில் இவருக்கு அவருக்குன்னெலாம் கிடையாது. அதனால் அதுதான் பெரிய விஷயம். ரெண்டாவது, 2025ல் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சனி வக்கரமானார். மே மாதம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமானார் தெரில, இவர் எதுக்கு அதிச்சாரமானார்னு தெரில, குழப்பத்திலே வச்சுருந்தாங்க. 2026ல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி தெரிஞ்சு நார்மலாக இருக்கார். குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதி பலன்களை தரப்போகிறார். ராகு கேது டிசம்பர் 6ஆம் தேதி மகரத்துக்கு பெயர்கிறார்கள். ராகு மகரத்திற்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகமெல்லாம் இந்த இயர் எண்டில் உருவாக போகுது எல்லாருக்கும். அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிகையாகாது. ராசி ரீதியாக 12ஆம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது. ஒரு வரியில சொல்லணும்னா 2026 ஒரு சூப்பரான வருஷம். இந்த வார்த்தைகள்லாம் உங்க வாயால கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்கள் எதை எவ்வளவுதான் 1 லட்சம் ரூபா பணத்தை கொடுங்க, அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சம் அவங்க தேவையில்லை, அவ்வளவுதான். 100 ரூபாய் தான். அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அதுதான் அவங்களோட பெரிய பலம். அந்த இன்னசென்ஸ், அப்பாவித்தனம். கும்பராசிக்காரர்களை நம்பி நீங்கள் என்ன எங்கே போனாலும் பாருங்கள், கும்பராசிக்காரர்களை ஒரு கல்யாணத்துக்கு விடுங்க, இவரை தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. கும்பராசிக்காரர்களை இவரை தேடி இவர் கையில் பொறுப்பு கொடுத்துருவாங்க. இந்தா இதில் ஒரு 3500 இருக்கு, சரி வாசலில் வாழை மரம் வரும், அவன்கிட்ட 2500 கொடுத்துரு, மீதி 1000 ரூபாய், பால்காரன் வருவான், அவன்கிட்ட 800 கொடுத்துரு. எல்லா பஞ்சாயத்தையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, கும்பராசிக்காரர்கள். ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் எல்லாம் இவங்க தான். சரி. ஸோ பெரும்பாலும் பாருங்கள், இவங்க பணமாக இருக்காது, அவங்க வேலை பார்க்குற இடத்த பணத்தை இவங்களை நம்பி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் தனிச்சிறப்பு. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சரி, இது வரைக்கும் நான் கம்பெனி பணத்தை தான் ஹேண்டில் பண்ணேன், இனிமே என் பணத்தை தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பணம் வரப்போகுது. குபேர லக்ஷ்மி அவங்கள பார்க்க போகிறா. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. லக்ஷ்மியுடைய அருட்பார்வை அவங்க மேலே படப்போகுது. வாழ்க்கையிலே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது, அது இல்லாமல் இவங்க எவ்வளோ தவிச்சாங்கங்கிறது கடந்த 5 வருஷம் இவங்களுடைய கதையை கேட்டால் தெரியும். கும்பராசிக்காரங்களாம் உட்கார வச்சு உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னா ஒருத்தரும் கதறி அழுவாங்க. என்னெல்லாம் விட்டா 1 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக அழுவேண்டா அப்படிங்கிற மாதிரி. கடந்த 2022 23 அது அதை விட மோசம். 23 24 அது அதை விட கொடூரம். இப்போ 24க்கு அப்புறம் அது அதை விட பயங்கரம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இது பாதசனி போயிட்டு இருக்கு. பாதசனிங்கும் போது என்ன ஆகும்னா, எதுக்கு ஓடுறோம் ஒடியோறோன்னே தெரியாது. போவாங்க வருவாங்க. ஆனா என்ன சம்பாதிச்சும் தெரியாது. பிஸியாவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதான் இந்த பாதசனி படுத்தும் பாடு. இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது புதிய பணி கிடைக்க போகிறது. வேலையிலேயே புதிய மாற்றம் என்பது வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவ்வளவு நாள் இந்த கம்பெனில சேஃப்டி பார்த்துட்டு இருந்தேன், இனிமே குவாலிட்டி பார்க்க போறேன், அல்லது குவாலிட்டியும் சேர்த்து பார்க்க போறேன். அதே மாதிரி நான் இன்டர்னல் ஜாப் ரொட்டேஷன், நான் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன், இனிமே நான் ப்ரொக்ரூட்மெண்ட் சேர்த்து பார்க்குறேன். அந்த மாதிரியான விஷயம் டொமைனே மாறுது. 2-3 விஷயங்கள் பார்க்குறேன். அட்மின் பார்த்தேன், ஹெச்ஆர் பார்க்குறேன், ஃபினான்ஸ் பார்க்குறேன். பிரமாதம், எல்லாம் பண்ணுவீங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது புதிய பணி கிடைக்கிறது. 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் 6ல் இருந்து 5ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. தொழில் பிரமாதமா, தொழிலில் இவர் அடிச்சுக்க முடியாது.
போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. அப்போ அடுத்ததாக குரு பகவான் வந்து பத்தை பார்க்கறத தொடர்ந்து புதிய பணி கிடைச்சிருது. புது வேலை. நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நான் எப்படி பிழைக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன். லைஃப் இஸ் லேர்னிங். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னா, குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் இவங்கெல்லாம். குருவுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள். ஓ சூப்பர். குரு கூடவே இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆ இவர்கள் எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை. ஸோ கும்பராசிக்காரங்க ரெண்டு கூடவே குரு தான் அவங்களுக்கு காசே தருவார். ஆ அவரு போய் உச்சமாக வர்றார். அப்போ நம்ம ஆளு நான் கேட்டால் தலைமையாக பெற போகிறார் அப்படிங்கிற மாதிரி 6 கூடியவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 2ஐ பார்த்து தனஸ்தானத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுறார். எல்லாமே சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்து சனி 2, 3, 4 பார்க்குறார். 2ஆம் இடத்து சனி 8 பார்த்து அசட்ஸை கொடுக்குறார். வீடு மாடு மனையிலேருந்து அடுத்த வருஷம் இவங்க லைஃப் சேஞ்சிங் இயர்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தான் லைஃப் சேஞ்சிங் இயர். சொத்து வாங்குவாங்க, புதிய ஒரு ஸ்தாபனம் ஓப்பன் பண்ணுவாங்க, புதிய பிஸ்னஸில் இறங்குவாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சிறப்பு. அன்லெஸ் ஆர் அன்டில் நோபடி கேன் டூ எனி திங் டு கும்பராசி. யாராலும் இவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அன்லெஸ் ஆர் அன்டில் இவங்க ராகுவை டச் பண்ணாத வரைக்கும். ராகு ராசியிலே உட்காந்துருக்கார். இந்த ராகு டெய்லி தீர்த்தவாரி கூட்டு போயிடுவார். டெய்லி இந்த ராகு என்ன பண்ணுவார், தீய சகவாசங்கள்லாம் கூட்டு வந்துடுவார். அப்போதான் பழைய காலத்து எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க. உருப்பண்ணுங்கிற எண்ணத்தை தவிர மீது எல்லா எண்ணமும் வரும். அப்போது ராசியில் ராகு அவங்க டாலரேட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். திடீர்னு இவங்க சின்ன பையன் மாதிரி ஆயிடுவாங்க. திடீர்னு இப்போ தான் காலேஜ் படிக்கிறதா உங்களுக்கு நினப்பு வந்துடும். திடீர்னு போய் ஏதாவது பண்ணுவாங்க. இவங்க தகுதிக்கு கம்மியான வேலை எல்லாம் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. சரி. கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு இருக்கிறது ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்னேன், நாகப்பாம்பை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதும் ஒன்று தான். காரணம், ராசியிலே ராகு கெட்ட பேரை உண்டாக்கி தருவார். ராகுவை பயன்படுத்தி ஃபாரின் போய் புத்திசாலித்தனமாக பழச்சிக்கிறவங்க பழச்சிக்கலாம். ராகுவை பயன்படுத்தி அசுர தயாநிதி அப்படியே மிஷின் மாதிரி வேலை செய்யணும். அந்த ஒரு வருடம் ராகு அந்த தைரியத்தை கொடுப்பார். ஆனால் அந்த ராகுவை கொஞ்ச நேரம் அந்த மிஷினை நிறுத்திட்டீங்கன்னா, கும்பராசிக்காரங்க ஓடுறதை நிறுத்திட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாமா என்று தோணும். நீங்கள் என்னைக்கு அது தோணிருச்சோ அன்னைக்குனாலே பிஸ்னஸ் எல்லாம் போய்டும். அவ்வளோதான். அவ்வளோதான் எல்லா. அப்போ கும்பராசிக்காரங்க நல்லா இருக்கிறது நல்லா இல்லாததும் அவங்களுடைய மனசுல தான் இருக்கு. அப்போ ஆப்போசிட் ஜெண்டர் யாராவது வந்தா, அம்மா வணக்கம்மா, நான் வந்து கடும் பிரம்மச்சாரி, நைஷ்டிக் பிரம்மச்சாரி, பெண்களை பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு போயிடணும். இந்த ஒரு வருடமும் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயம், டைவர்ஸ் வரைக்கும் ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த ராகு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற முதல் ஆள் இவர் தான். இப்போ உங்கள் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பத்திரத்தை வச்சுட்டு, ஏதாவது டைவர்ஸ் ரெடியாக இருக்கியா, கையெழுத்து போடு, கமான் இந்த பாரு நான் கையெழுத்து போட்டேன், நீ எப்போ போடுற, கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிம்மா போச்சு, இப்போ என்ன பண்ண, வாழ்க்கைனா என்ன இப்போ, சரி காப்பியை குடிச்சிட்டு உட்காரு, நீ உனக்கு ஏதோ படப்படன்னு வருது போல இருக்கு, இப்படி சொல்லி அப்படியே குழப்பி விட்டு அப்படியே வச்சுக்கணும். இந்த ஒரு வருஷமும் ராகு சொல்கிறத கேட்டிங்கன்னா குடும்பம் போயிடும். ராகுவும் ஹேண்டில் பண்ணணும், ஒய்ஃபையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். அதுதான் நான் ரொம்ப இதாக எல்லா ராசிக்காரர்களும் சொல்கிறது தான். கும்பராசிக்காரர்களை அவர்கள் மனைவிகள் கடவுளாக பார்ப்பார்கள். கடவுளைப் போல அர்ச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களும் கடவுளைப் போலவே அமைதியாக இருக்க வேண்டும். பதிலுக்கு பேசிட்டா ப்ராப்ளம், பேசாமல் இருக்கணும். அதான் முக்கியமான ஒரு பெரிய சேலஞ்சு. அது அவங்களுக்கு தான். கும்பராசிக்காரர்கள் 2026ஆம் வருடம் இறுக்கமா பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் எது சார்? கும்பராசிக்காரர்கள் இறுக்கமா ஒரே தெய்வம் ராகு மட்டும்தான். ஸ்ட்ரெயிட்டா நம்மெல்லாம் வந்து இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், காசு வேணுங்கிறதுக்காக பப்ளிக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா பேங்க்குக்கு போயிடணும். அந்த மாதிரி இந்த ராகுவுக்காக அந்த அதிதேவத்தை பிரத்யதி தேவத்தை அப்படிலாம் போயிட்டு திருவேற்காடு கருமாரி ஸ்ட்ரெயிட்டா ராகு காலிலே விழுந்துடணும். திருப்பாம்புபுரம் போய் அங்க இருக்கிற ராகு பகவான் காலிலே சரண்டர் ஆயிடணும். திருப்பாம்புபுரம் சென்று ஒரு சனிக்கிழமை அங்க இருக்கின்ற ராகுவோடைய கோயில்ல ஒரு நாள் தங்கி இருந்து ராகுவை தரிசித்து வந்தால் மட்டுமே இவர்களுக்கு விடுதலை. அல்லாமல் இது பெரிய ப்ராப்ளம். கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 82 மார்க் தரலாம், அவ்வளவுதான். ஏன்னா 2ஆம் இடத்து குரு என்னதான் உச்சம் பெற்றாலும் அதை அனுபவிக்க விடாம ராசியில் இருக்கிற ராகு தடுப்பார். அதனால 82 மார்க் அதிகம். அதே மாதிரி நேயர்களே, உங்களுக்கு யாராவது பர்சனலா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போற 2026 யோகங்களை பத்தி, புத்தாண்டு பிறக்க போகுது சார், நமக்கு என்ன தரப்போகுது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம். அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026. நன்றி.